Hello guys, this is SNK Aqua, the official online aquarium shop from Tamil Nadu, and இன்னைக்கு நம்ம பார்க்க போற மீன் வகைகள்லாம் 80% வெளிநாட்டு வகை மீன்களும் 20% இந்திய நாட்டு வகை மீன்களும் பார்க்க போறோம். அதுலயும் வித் விலை பட்டியல் ஆஃப் டுடே பிரைஸ் லிஸ்டும் அண்ட் சந்தை மதிப்பும்படி எவ்வளோ பிரைஸ் இருக்குன்றதும் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், பொதுவாக ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிறோன்னா எதுக்காக வைக்கிறோம்? அழகாக இருக்கணும், ஃபிஷ்ஷஸ் அழகான ஃபிஷ்ஷஸை ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நிறைய ஆட் பண்ணுவோம். அதே போல் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபிஷ்ஷஸ்லாம் அழகோடு சேர்த்து அந்த ஃபிஷ் டேங்கில் ஒரு சில ஒர்க்கும் சேர்த்து பார்க்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸும் தென் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ்ஷும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டான ஆர்ச்சர் ஃபிஷ். அதாவது இது வில்லு மாதிரி ஒர்க் பண்ணும். எப்படி ப்ரோ இந்த மீன் பெண்ட் ஆகி ஜம்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் பண்ணாது. இந்த ஃபிஷ் ரொம்ப பார்க்க ப்ரீமியமாக ஒரு எக்ஸாட்டிக்கான லுக்கில் அவ்வளோ அழகாக இருக்கும். தென் அம்புன்னு சொல்கிறீங்களே அந்த ஆர்ச்சர், அது எதுக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷு ஒரு தண்ணிக்கு மேலே ஒரு பூச்சி நிற்கிது, ஒரு செடி கொடியில் ஒரு பூச்சி நிற்கிது, இல்லை உங்கள் டேங்க்குக்கு மேலே ஒரு பூச்சி நிற்கிது, இல்லை ஒரு ஃபுட்டே ஒட்டி விடுறீங்கன்னா என்ன செய்யும்னா, அந்த டாப் ஆஃப் தி லேயரில் போய் நின்றுட்டு இங்கேருந்து ஒரு அரை அடியிலேருந்து ஒரு அடி வரை இருக்க பூச்சி இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டை அப்படியே பாயிண்ட் பண்ணி தண்ணியை ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். கன்று மாதிரி போய் அந்த இதை ஷூட் பண்ணும். அந்த தண்ணி பூச்சி மேலேயோ ஃபுட்டு மேலேயோ பட்ட உடனே தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே போய் அட்டாக் பண்ணி சாப்பிடும். ஸோ அதுதான் இந்த ஃபிஷ்ஷோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு. ஸோ இதோட ஃபீடிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் கையில் வச்சு இதுக்கெலாம் ஃபீட் பண்ணலாம். அதாவது ஃபிஷ்ஷை கிடையாது, ஃபுட்டை கையில் வச்சுக்கிட்டு ஃபிஷ்ஷு முன்னாடி நின்னீங்கன்னா ஸ்ப்ரே டக்குன்னு ஒரு கன்று மாதிரி ஸ்ப்ரே பண்ணும். நீங்கள் அப்புறமா அந்த ஃபுட்டை போட்டிங்கன்னா ஃபுட் கிட்ட வரும்போது ஜம்ப் பண்ணி ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். தென் மீல் வார்ம் இந்த மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணலாம், இல்லை பெலட்ஸ் ட்ரைன் பண்ணலாம், ட்ரை வார்ம்ஸ், பிளட் வார்ம்ஸ், வாட் எவர் எதெல்லாம் கொடுக்கலாம். இதோட நம்ம ப்ரைஸ் 280 380 வரை அவைலபிள் இருக்குது. மார்க்கெட் ரேட் 650 1000 வரை கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீமியம் குவாலிட்டியான க்ளவுன் லோச்சஸ். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபிஷ் இந்த தடவை வந்தது 2 இன்ச்சஸில் வந்திருக்கு. 2.5 இன்ச் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம், 2 to 2.5 இன்ச். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 250 வரை வரும். தென் இது ப்ரீமியம். ஏன் ப்ரோ ரேட்டில் மட்டுமான்னு கேட்டால் குவாலிட்டிலையும் ப்ரீமியமாக இருக்கும். நார்மலாக க்ளவுன் லோச்னாலே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் கலரை காட்டிலும் டபுள் தி கலர், நல்லா டார்க்காக ஒரு பொம்மை மாதிரியே இருக்கும். இது நீங்கள் குக்கும்பர் இல்லை வாட்டர்மெலன் இந்த மாதிரி ஃபீட் பண்ணால் கூட சாப்பிடும். இதோட மார்க்கெட் ரேட் மினிமம் 350 450 வரை போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எடுக்கிற சைஸை பொறுத்து மாறும். தென் இதை வளர்த்து விற்கலாமான்னு கேட்டால் விற்கலாம். வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் நல்ல ரேட்டுக்கே போகும். ஏன்னா ரொம்ப ஸ்லோ க்ரோ. ஸோ உங்களுக்கு ஆமாம், வயசாகிறத பற்றி கவலை இல்லைனா வளர்த்து விற்றுக்கோங்க. அவ்வளோ ஸ்லோவாக தான் வளரும் இதெல்லாம். தென் இது நம்ம ஆர்டிசி ரொம்ப நாளாக நிறைய பேர் ப்ரோ எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தது வந்துருச்சு. 180 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே 3.5 to 3 inch 2.5 to 3 inches, ஒரு 2.5 3 inch சைஸில் இருக்க ஆர்டிசி பேபிஸ். இது இந்த சைஸில் எடுத்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, சின்னதில் சிக்கன் ஹார்ட், சிக்கன் பீஸ் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி போடுங்க. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோடனே முழு சிக்கனே போட்டாலும் முழுங்குற அளவு கொஞ்சம் வேகமாகவே நல்லா பெருசாக வளரும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டான க்ரோத் உள்ள ஃபிஷஸ். ஸோ அதனால் இந்த மீன் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் டேங்க்கும் அதுக்கு தந்தப்பில் கொடுங்க. அடுத்து பார்க்குறது இதோட வேகமாக வளரும். என்னன்னா நம்ம அலிகேட்டர் கார். தென் இந்த அலிகேட்டர் கார் இந்த ஒரு பீஸ் மட்டும் ஒரு ஆரஞ்சு கலரில் பின்னாடி ஏதோ நீட்டிட்டு இந்த வால்க்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ என்னடா அது எதுவும் ஆங்கர் ஆமாம் என்ன இஷ்யூ அப்படின்னு போய் பார்த்தா வித்தியாசமாக நமக்கு கலரோடு வந்திருக்கு இந்த ரக. ஸோ இந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கு மட்டும் அந்த இடத்துல கலர் இருக்காது. ஆக்சுவலாக அது இது கிடையாது, சூப்பரான மீன் அது. கலர் இருந்துச்சு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். டெய்லில் மட்டும் எப்போயாவது ஆரஞ்சு கலர் அடிக்கும். அந்த ஃபிஷ்க்கு அந்த ஃபின்லேயே அழகாக கலர் வந்துருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸிங் 680 690 கிடைக்கும். இதோட சைஸ்ன்னு பார்த்தா ஒரு 4.5 5 இன்ச்சு சைஸ் உள்ளது. ஸோ இந்த சைஸ் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக உங்களால் சர்வைவல் கொண்டு வர முடியும். இதே ஃபிஷ்ஷை உங்களுக்கு பேபி சைஸில் காமிக்கிறேன். என்ன ப்ரோ அலிகேட்டர் கார் காமிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு போடுற கப்பியை காமிக்கிறீங்கன்னா அதான் கிடையாது. நீங்கள் பார்க்குற கப்பி டேங்கில் ஒரு 3 பீஸ் ஆஃப் அலிகேட்டர் கார் இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கவா? ஓகே, அலிகேட்டர் கார் சைஸ் பார்த்தீங்களா? நம்ம கொடுக்குற 5 ரூபா கப்பியோட குட்டி சைஸ் அலிகேட்டர் கார். என்ன மேட்டர்னா இதோட ரேட் அப்படியே ரொம்ப சீப். நிறைய பேர் இது ஆக்சுவலாக எனக்கு தெரியும், முதல் வீடியோ காமிச்சு சார் உங்களுக்கு ஓகேன்னு, ஏன்னா இது க்ரூம் பண்ணி கொடுக்க வேண்டிய பீஸு ஓகேன்னு கேட்டாங்க. பரவாயில்ல எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி நானாக கேட்டு வாங்கினதான். எதுக்காகனா நிறைய பேர் என்கிட்ட ரேட் கம்பேரிஷனுக்காக ப்ரோ என்ன ப்ரோ 450 ரூபாய்க்குலாம் அலிகேட்டர் கார் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன ப்ரோ 650 அப்புறம் 680 சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் 90% வராது, எப்போயாவது வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு கம்பேரிஷன்
காமிப்போம் தான். ஸோ இதோட ப்ரைஸ் நான் வாங்கின 250க்கு எடுத்திருந்தேன், 280 கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எனக்கு சேல்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. எதுக்காக ப்ரோ அப்புறம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, தென் இது ஒரு கம்பேரிசனாக காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. இதோட சர்வைவல் எப்படி ப்ரோ, இந்த கார்லாம் பொழைச்சிக்கிறோமான்னு கேட்டால் தாராளம் பொழைக்கும். ஏன்னா இவ்வளோ இதோட குட்டியாக இருந்து அதுக்கு இந்த சைஸ் வந்து அப்போ தான் நம்ம விற்கிற சைஸ் பெருசாக வளரும். ஸோ இந்த சைஸ் வர தான் அதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. இதுக்கு அடுத்து நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு மீல் வார்ம்ஸ் பிளட் வார்ம்ஸு இல்லை சம்திங் லைஃப் இது கொடுக்க முடியும்னா இந்த ஃபிஷ் தாராளமாக எடுங்க. இல்லை ப்ரோ பெலட்டோ இல்லை நான் வேறு ஏதாவது ஃப்ரோசன் ஐட்டம் கொடுக்குறீங்கன்னா இது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். ஃப்ரோசன் கூட நீங்கள் இது ஆர்டிமே வச்சுருந்தா ஃபீட் பண்ணிடலாம். மற்றபடி வேறு பெலட்டோ எது கொடுத்தாலும் கண்டிப்பாக இது எடுக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் ஐடியா பண்ணிட்டு எடுங்க. உங்களுக்கு கம்பேரிசன் காமிக்கணுன்றதுக்காக எடுத்தேன். இந்த சைஸ் பொதுவாக வராது, இதோட கொஞ்சம் பெருசாக ஒரு 2.5 3 இன்ச் வரை வரும். ஆனால் அது சர்வைவல் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், ஸோ அதனால் எடுத்துருந்தேன், காமிச்சிட்டேன். எப்பயுமே வாங்குறப்ப கொஞ்சம் நல்ல ஃபிஷ்ஷாக பார்த்து வாங்குங்க, ரொம்ப பெட்டராக இருக்கும். ப்ரைஸை மட்டுமே பார்த்தோன்னா லாஸ்ட்டில் தான் போய் முடியும். தென் இது எல்லாமே நம்ம ஆல்பினோ ஜெயின் கௌராமி 2 inch பேபிஸ். ஸோ இந்த ஜெயின் கௌராமிலாம் பெருசாக வளரும், 1 அடிக்கு மேலேயே வளரும். இதெல்லாம் நல்லா ஃபீட் பண்ணி வளர்த்திங்கன்னா இதெல்லாம் பேபி சைஸ். ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் ஜெயின் கௌராமி ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஸோ நார்மல் ஃபிஷ் மாதிரி ஃபீட் பண்ணி வளர்த்துக்கலாம். இந்த பீசஸ் எல்லாம் 180 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம், 180 கொடுத்துட்ருக்கோம். தென் இது மார்க்கெட் ரேட் 200 to 250 வரை போகும். தென் இதில் நம்ம பெரிய சைஸ் ஜெயின் கௌராமி கொடுக்குறோம். ஸோ இது வந்து 4+ inch, அதாவது ஒரு 5 inch. இது ஆக்சுவலாக 8 inch கவர். கொஞ்சம் டெய்லாம் இது திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லாவே லென்த் உங்களுக்கு தெரியும், 5 inch இருக்கும். பட் நம்ம 4 inch அந்த மாதிரி தான் சேல் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு 4 inchலேயே இந்த சைஸ் கிடச்சது. ஸோ 4 inch தான் வெப்சைட்லேயும் போட்டிருக்கேன். இதோட சைஸுக்கு ப்ரைஸ் வந்து 350 380 வரை வரும். ஏன்னா இது இந்த சைஸ் கொண்டு வர கொஞ்சம் ஸ்லோவாக வளரும், இதுக்கு அடுத்து ரொம்ப வேகமாக வளரும். இந்த ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா கொஞ்சம் பெரிய டேங்க்கு இல்லை பெரிய ஃபிஷ்ஷஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம்னு கேட்டால் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப எதையும் போய் ஹண்ட் பண்ண அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. பட் ரொம்ப சின்ன மீன் சாஃப்டான ஃபிஷ்லாம் போட்டால் கடிக்க தான் செய்யும். ஸோ இது கௌராலே கொஞ்சம் பெருசாக வளர்றனால அதுக்கு தந்தாப்பில் உள்ள ஃபிஷ்ஷஸ் போடுங்க. நான் விரல வச்சு ஒரு கம்பேரிசன் கூட காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபிஷ் 4 inch ஒரு விரலோட நீளமாக இருக்கும், அந்த ஃபிஷ் ஒரு விரலில் பாதி சைஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கௌரஸ்லாம் கொஞ்சம் பெருசாக வளரும். நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரி கூட ஃபீட் பண்ண முடியும் இட்லிலாம். பட் எப்பயும் ஃபிஷ்க்கான ஃபீட் கொடுங்க, நல்லாவே லாங் டர்மாக இதெல்லாம் வளரக்கூடிய மீன். தென் ஏஷியாட்டிக் லோச். ஸோ இந்த லோச் வந்து ரொம்ப ப்ரீமியமாக அழகாக இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3 inches மேலே வளர்ந்தாலே, இது ஒரு 5 to 6 inch அதுக்கு மேலே வளரும். ஆமாம், பட் கொஞ்சம் வளர்ந்தோடனே ஸ்ட்ரெஸ் இல்லாதப்ப பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ ஸ்ட்ரைப்ஸ்லாம் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இந்த ஃபிஷ் வாங்க போகிறீங்கன்னா தண்ணியில் TDS pH வேல்யூ கொஞ்சம் நல்லா மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்மகிட்ட ஒரு 280 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸிங்லேருந்து கிடைக்கும். இதோட சைஸ் வளர ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பெரிய சைஸ் நம்மகிட்ட முன்னாடி இருந்துச்சு, இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம கிடைக்கல. ஸோ இந்த சைஸ் இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ லோச்சில் இந்த தடவை நம்ம ஒரு 3 டைப் லோச்சஸ் பார்க்குறோம். தென் இது எல்லாமே நம்ம கூலி லோச். நிறைய பேர் எப்போ ப்ரோ இதை கொண்டு வருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்த ஒரு லோச் வெரைட்டி கூலி லோச்சஸ். ஸோ கூலி லோச் நம்மகிட்ட எப்பயுமே அவைலபிள் இருந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணி பல வருஷமாக நம்மகிட்ட எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டாக்கு 2 நாளைக்கு தான் வந்துட்டு இருக்கும். பட் கடைசி 2 மாதமாக நமக்கு ஒரு பீஸ் லோச் கூட கிடைக்கல. ஆனால் இந்த கிடைச்சாலும் ரொம்பவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி 2 சைஸில் கிடச்சிருக்கு. ரெகுலராக கொடுக்குற லோச்சும் கிடச்சிருக்கு. தென் ஜம்போன்ஸா லோச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, கூலி லோச்சிலே ஜம்போ சைஸ் பெருசாக நம்ம நியான்லேயே நார்மல் நியானே கிடைக்கும், ஜம்போ நியான் கிடைக்கும்ல, அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரெகுலரான சைஸ் லோச்சு. அப்படியே பேக் சைடில் இருக்கு பாருங்கள், தள்ளி இருக்க லோச்சு எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த கவரில் இருக்கிறது எல்லாமே ரெகுலர் சைஸ் லோச். இது 58 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ 58 ரூபாய்க்குனா இதெல்லாம் ஒர்த்து. ஏன்னா இதோட மார்க்கெட் ப்ரைஸ் 80 ரூபாய்க்குலேருந்து ஒரு 100 ரூபா வரை விற்கிறாங்க. ஒரு சில இடத்துல ஒரு 60 சில்லறையும் கொடுக்குறாங்க. பட் நம்ம 58 கொடுத்துட்டு இருக்குது. மேட்ரு அது கிடையாது, இதோட ப்ரீமியமான லுக்கு தான். ஏன்னா இந்த ரேட்டுக்கு எந்த ஃபிஷ்ஷுமே இவ்வளோ ஒரு எக்ஸாட்டிக் லுக்கில் கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்கன்னா பிளான்டேஷன் டேங்கில் விடுறது நல்லது. தென் என்ன ப்ரோ ஒரு ஒர்க் பண்ணுமேன்னு சொன்னீங்களே, அது என்னன்னா இந்த லோச் எல்லாம் மணலாக அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணும். ஒவ்வொரு லோச்சும் பிரிசில் மாதிரி இருக்கும். ஸோ அது சுத்தம் மட்டும் அவ்வளோ இருக்கும். நான் இதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தென் ஓட்டோசின்லெஸ்ன்றது ஒரு நல்ல ஒரு ஆல்கேட்டர். என்ன நல்லா இழுக்கிறீங்களே ப்ரோ அப்படின்னா, ஏன்னா இந்த ஆல்கேட்டர் எந்த ஃபிஷ்ஷும் டிஸ்டர்ப் பண்ணாது. கோல்டன் சியாமஸ் எல்லாமே நம்ம ஆல்கேட்டர் தான், எந்த ஃபிஷ்ஷும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் குட்டி ஃபிஷ்ஷு ஸ்ட்ரிம்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் இந்த ஓட்டோசின்லெஸ் அந்த வேலை கூட பார்க்காது, எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சிம்பிளாக அது உண்டு, அது வேலை உண்டுன்னு இருக்கும். தென் இப்போ இந்த அந்த ஆல்கேட்டரில் கோல்டன் கொஞ்சம் சின்னதாக அமைஞ்சிருச்சு, 58 ரூபா வரும். இதே ரேட்லேயே நம்ம சியாமஸ் பெரிய சைஸும் கொடுத்துட்ருக்கோம். 58 ரூபாய்க்கு பெரிய சைஸ் ஆல்கேட்டராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆல்கேட்டர் எல்லாமே நீங்கள் நார்மல் டேங்க்ஸ்லேயே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளான்டேஷனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நேனோ பிளான்ட்ஸாக இருக்கிறதுல கண்டிப்பாக போடாதீங்க. ஆமாம், ஏன்னா இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள்
பெரிய பிளான்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, அனிபியாஸ் அந்த மாதிரிலாம் போட்டால் பிரச்சனை இல்லை. ரொம்ப மேக்ரோவாக குட்டி குட்டியாக வளர பிளான்ஸ் கூட போட்டிங்கன்னா இது போகிற வேகத்துக்கு அது கொஞ்சம் பிஞ்சிடும். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கார்பெட்டுக்கெலாம் கண்டிப்பாக சிஎம்எஸ் கோல்டன் ப்ரிஃபரபிள் கிடையாது, ஏன்னா இது 3 இன்ச் வரை வளரும், கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் இந்த ஆல்கேட்டர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட 58, 54 இந்த மாதிரி ப்ரைஸில் அப்ராக்ஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது நிறைய ஸ்டாக்ஸ் எப்பயுமே இதெல்லாம் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த ஆல்கேட்டர் நீங்கள் நார்மலாக டெட்ராஸ் மற்ற ஃபிஷ்ஷஸ் கூட நீங்கள் எது கூடனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மான்ஸ் டேங்கோ அப்புறம் சிச்சரெட் கூட மட்டும் கண்டிப்பாக போடக்கூடாது. ஸோ அது கூட எல்லாமே கொஞ்சம் மேலே ஸ்கின் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரியான ஆல்கேட்டர் தான் போகணும். இதெல்லாம் சாஃப்டான ஆல்கேட்டர். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக பார்க்குறது ஃபெதர் ஃபின் கேட்ஃபிஷ். இந்த ஃபெதர் ஃபின் கேட்ஃபிஷ் மேலே லெப்பர்ட் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே, இன்றைக்கான ஃபிஷ் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் 220 வெரைட்டிஸ் கிட்ட அப்ராக்ஸாக நம்மகிட்ட ஒவ்வொரு வீக்கும் மாறி மாறி ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இருக்கும். எல்லாமே நம்ம சைட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேண்டதை டேரெக்டாக வெப்சைட்டில் ஆர்டர் கொடுங்க.